அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, மன உறுதி பெறுவது எப்படி? அதுல முக்கியமா ஞானதேவர் சொன்ன கருத்துக்கு இணங்க கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் மனமும் பிராணனும் முன்பட்டுப்பாட்டில் இருந்தால் அது மன உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கூட நாங்கள் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உறுதி பெற வேண்டும் என்றால் இந்திரியங்கள் படும் கஷ்டமும் மனம் படும் கஷ்டமும் பிராணன் படும் அவஸ்தையும் எனக்கல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரியணும், பிரிக்க தெரியணும். நான் வேறு, என் உடல், என் மனம், பிராணன் வேறுன்னு பிரிக்க தெரியும். அதை ஆளுபவன், அதை அனுபவிப்பவன், அதை கண்ட்ரோல் செய்பவன், கட்டுக்குள் வைத்திருப்பவன் தான் நான். அது நான் அல்ல அப்படின்னு ஒரு புரிதல் வந்தாக வேண்டும். அப்போதுதான் ஒரு உறுதி வரும். எப்போ அதோட ஒட்டிட்டோம்னா அது காலி ஆயிரும். அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் அப்படின்னா, இது பிரிக்க தெரியாதவன் கண்டிப்பாக மன உறுதிங்கிறது கனவுலையும் வராது. ஏன்னா அவனால எதையும் தாங்க முடியாது. ஏன்னா அது மனதின் தன்மை. நீ அதோட ஒட்டுனா காலி ஆயிருமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஸ்லோகனா சொன்னோம். இந்த மனம் என்பது ஒஸ்ட் பாஸ். அடுத்து இந்த மனம் என்பது துரோகம் செய்யும் நண்பன். பாஸா இருந்தான்னா ஒஸ்டா இருப்பான், நண்பனாக இருந்தா துரோகியா இருப்பான். அதுவே இந்த மனம் என்பது பெஸ்ட் சர்வெண்ட். மனம் என்பது ஒஸ்ட் பாஸ், பெஸ்ட் சர்வெண்ட். அப்படின்னா அவனை அரசனாக்கினால் மோசமான கொடுமையான கொடுங்கோல் அரசனாக இருப்பான் மனம். அரச பதவி கொடுத்தா. அதுவே சேவக பதவியை கொடுத்தோம்னா பெஸ்ட் சர்வெண்ட். உலகத்திலேயே அவனை விட மிக விசுவாசம் உள்ள சேவகம் எவனுமே கிடைக்க மாட்டான். அப்ப உன் மனதை நீ சேவகனாக வைத்து கொண்டால் அந்த அளவுக்கு உனக்கு விசுவாசமாக இருப்பான். அதே உன் மனதை முதலாளி ஆக்கியோ மன்னனாக்கியோ நீ அவனுக்கு அடிமையா இருந்தேன்னா கொடுங்கோல் ஆட்சி செய்து தன்னையும் வருத்தி உன்னையும் வருத்தி சின்ன பின்னம் பண்ணி விடுத்து விடுவான். ஸோ அதனாலதான் அவர் சொன்னார் பெஸ்ட் ஒஸ்ட் பாஸ் பெஸ்ட் சர்வெண்ட் அப்படின்னு. இதை ஒருவன் முழுமையாக புரிந்து கொண்டால் பிரச்சனையே இல்லை. இதை புரிஞ்சுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நான் வேற மனம் வேற. இந்த மனம் என்னுடைய டூல், இந்த உடம்பு என்னுடைய டூல், இந்த புத்தி என்னுடைய டூல். அது நான் அல்ல, அது நான் பயன்படுத்தக்கூடியது, அதை நான் கையாளுவது, அதை நான் அனுபவிப்பது, அது நான் அல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரணும். அது அடுத்த விட என்னால் தான் அது இயங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய சக்தி இல்லாமல் அது இயங்கவே இயங்காது. அப்படிப்பட்ட ஒன்றை இந்த நான் தன்னை மறந்து இந்த மனம் என்பதற்கு அடிமையாகினா, அவனை முதலாளியாவோ மன்னனை ஆக்கினா நம்மளை சின்ன பின்ன படுத்தி கொடூரம் பண்ணிடும். அது புரிஞ்சுக்கணும். இது புரியல. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், மனதை அப்படியே நம்பி நம்பி அது ஒண்ணு ரெண்டு விதமா. ஒண்ணு துரோகம் செய்யும் நண்பனாக இருக்கின்றான், கொடுங்கோலனாக மன்னனாக இருக்கிறான். அவனுக்கு கீழே போய் உக்காந்தோம்னா அவன் ஒருத்தனுக்கு நண்பன் வந்து துரோகி, மன்னன் வந்து கொடுங்கோல். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துப்பாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிடும் மனதை தூக்கி வச்சோம்னா. அப்போ ஒஸ்ட் பாஸ்னா என்ன, அவனுக்கு எதுவும் தெரியாது. அவனே ஒண்ணு வேணும்பா, கடைசியில அவனே நீ ஏன் வாங்கி கொடுத்தேன்னு ஒன்ன திட்டுவான், நம்மளை பிளேம் பண்ணுவான். அடுத்து வேணும் வேணும்னு நம்மளை ஏமாத்தி நம்ம மேல பழிய போடுறது துரோகம். ஸோ அந்த மாதிரி நம்மளை கோமாளி ஆக்கி நம்மளுடைய எல்லா கஷ்டத்துக்கு காரணம் அவனை பாஸ் ஆக்குனதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து பெஸ்ட் சர்வெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் உடைச்சிருவான். இப்ப நான் கையை இப்படி விரல தூக்குறேன் மடக்குறேன், தூக்குறேன் மடக்குறேன். எப்படிடா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா படி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம ஒரு மூவ்மெண்ட்டே நடக்காது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொருள் ஸ்டாப் ஆகாது. ஆனா இங்க ஸ்டாப் ஆகுது, மூவ் ஆகுது. எப்படி, நான் நினைச்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா என் மனம், என் பிராணன், என் உடல் ஒபே பண்ணுது. மடங்கு மேல போ. எப்படி மைக்ரோ செகண்ட்ல
இப்போ என் உடல் மனம் பிராணன் வந்து எனக்கு சர்வெண்டாக இருக்கிறது. மடங்கு மடங்குது, மடங்கு மடங்குது. இப்ப கீழே உட்காந்துட்டு இருக்கேன், சடனா எந்திரிக்கணும் அப்படின்னா முடியல. கீழே கைய ஊனி மேலே ஏறி எந்திரிக்கிறேன். ஆனா ஒருத்தனை சொன்னோம்னா சடனா மேல எந்திரிச்சிடுறான். கையெல்லாம் ஊனாம அப்படியே ஸ்லோவா எந்திரிச்சிடுறான்னா, அங்கேயும் அப்படிதான். நினைக்கிறான் எந்திரிச்சிடுறான். இங்க நான் நினைக்கிறேன் எந்திரிக்கல. ஏன்னா அவனை மன்னன் ஆக்கிட்டேன். அவன் ஒஸ்டா தான் இருப்பான். அப்புறம் நான் வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கொடுத்து இங்க வச்சு அமுக்கி நான் அவனை தூக்கி விடுனேன். மன்னன் இல்லையா, தூக்கித்தானே போனோம். சர்வன்டானா டக்குன்னு எந்திரிப்பான். அப்ப மன்னன் ஆக்குனா நான் தான் அவனை பல்லக்குல தூக்கிட்டு போனேன். அப்படிதான் நான் தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கு. ஆனா இதுவே அந்த ஞானதேவர் இருந்தாருன்னா, அனுமன் இருந்தான்னா, தன் உடம்ப மேல போங்கிறான், உடம்பு மேல போகுது. பறக்கணுங்கிறான், பறக்குது. விரியணுங்கிறான், விரியுது. நான் விரியணும் அப்படின்னா இவ்வளவு விரியுது. சுருங்கணும்னா இவ்வளவு சுருங்குது. 1 இன்ச்சுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1 இன்ச். என்னுடைய விரிவும் என்னுடைய சுருங்கும் அந்த அளவுக்கு தான் நம்ம சர்வெண்டா இருக்கணும். மீதி எல்லாம் பாஸா இருக்கணும். அவன் 100% சர்வெண்டா இருக்கிறதுனால விரினா விரியும், சுருங்குன்னா சுருங்கும், சின்னதாகும், பெரியதாகும், மலையை கூட தூக்கும். அந்த அளவுக்கு ஹை ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ஃபிளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும். எல்லா ப்ராப்பர்ட்டியும், எல்லா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் உடைச்சு, எல்லா லாவையும் உடைச்சு நமக்காக வேலை பார்க்கும். உடம்பு டக்குன்னு வந்து மலை அளவுக்கு விரியணும்னா அதுக்கு ஃபுட் வேணும், கெமிக்கல் எனர்ஜி தானே இந்த எனர்ஜியா மாறுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு எங்க விரியுது? எல்லாரும் உடைச்சிருவான் சர்வெண்டா இருந்தா. இது பாஸா இருந்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம். சோ அந்த அளவுக்கு சூப்பரான சர்வெண்ட். இங்க இருந்து அமெரிக்கா போனா போயிடலாம் பறந்தே, அனுமன் மாதிரி. ஃபிளைட்டே தேவையில்லை. ஞானதேவர் கல்லு மேல உட்காந்து போறாரு. புயல் ஊத்திட்டா போனாரு, பைலட்டை வச்சுட்டா போனாரு எல்லாம். ஆனா அந்த அளவுக்கு அவருக்கு சர்வெண்டா வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். நம்ம கைய தூக்குற அளவுக்கு சர்வெண்டா வச்சிருக்கோம். ஒருத்தன் உடம்ப உட்காந்த மாதிரி எந்திரிச்சு சர்வெண்டா வச்சிடறான். அவர் அதையும் தாண்டி மேல போறாரு. அப்போ ஒரு விஷயம் முழுசா புரிஞ்சுக்கணும். அவன் ஒஸ்ட் பாஸ். அவன் ஏமாத்திடுவான். ஏன்னா அவன் எதிரியா இருந்தா விழித்துக் கொள்வாய். அவன் எதிரி இல்லை. அவன் கூட எல்லாம் ஆமாஞ்சாமி போட்டு அப்புறம் கூடவே வந்து இந்த ஒரு நாள் தானே, இந்த ஒரு 2 நிமிஷம் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே நம்மளை கொஞ்சி கொஞ்சிய செதைச்சு சின்ன பின்னமாக்கக்கூடிய ஒரு துரோகமுள்ள ஒரு நண்பன். அதனாலதான் நம்ம அடிமையாகி உட்காந்துருக்கோம். கஷ்டப்படுவதற்கு காரணம் அவனை முதலாளி ஆக்கியது, மன்னன் ஆக்கியது. நான் அடிக்ஷன் ஆகி அவனை விட்டு வெளியே வராதுக்கு ரீசன் அவன் துரோகமுள்ள நண்பனாக இருக்கின்றான். இதை கரையா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா அவனை விட்டு வெளியே வந்துடலாம். எப்போது அவனை விட்டு நான் வெளியே வந்துட்டேனோ அவன் எனக்கு பெஸ்ட் சர்வெண்டாக இருப்பான். சரி, நான் அந்த பெஸ்ட் சர்வெண்ட் ஆக்கணுமே, அதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிகழ்வை சொன்னேன். நாங்க மகாலிங்க மலையில இருக்கும்போது ஒரு நடந்த நிகழ்வு. அன்று இரவு எல்லாரும் 7 மணிக்கெல்லாம் தூங்க போறோம். திடீர்னு ஒரு குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தை பயங்கரமா அழுகுறான். விண்ணை பிளக்கும் சத்தத்துல அழுறான். அலறுது அந்த கும்மு இருட்டுல. அந்த அழுகிற சத்தம் ஓயும் போது மறுபடியும் ஃபுல் பீக் சவுண்டு. மறுபடியும் இப்படி 3 தடவை போனோம்னா எல்லாரும் கேட்கறாங்க, என்னமாச்சு குழந்தைக்குன்னு. யாரும் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் அவனை கிள்ளி விட்டு அள வச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 4 தடவை கிள்ளி விட்டு அள வச்சோம்னா தூங்கிடுவான். இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு நம்ம யாரையும் தூங்க விட மாட்டான். நீங்க எல்லாம் மலை ஏறி களைப்புல படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவனை 6 தடவை 7 தடவை கிள்ளி அலற விட்டு அவனுக்கு கத்துறதுக்கே எனர்ஜி இல்லாத அளவுக்கு பண்ணி கடைசியில தூங்க விட்டுட்டா. அப்ப அந்த தாய், அந்த குழந்தை தான் இப்ப நம்ம மனசு. இப்ப நான் எப்படி வந்து அதை சர்வெண்ட் ஆக்கணும் அப்படின்னா இப்படிதான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியுது அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்னு. பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது அந்த அம்மாவுக்கு தெரியுது. அப்ப அந்த குழந்தைய போட்டு கிள்ளி எனர்ஜியை லாஸ் பண்ணி விட்டு அது கதறதலை தன் மீது ஒட்டவில்லை தாய். ஆனா பாசமுள்ள தாய்னா அதுவே முடியாது. அதே மாதிரி நம்ம மனதின் கதறல்களை கண்டுகொள்ளாமல் அதோட பலத்தை பலவீனம் நம்மளை விட யாருக்கு தெரியும் நம்ம மனசோட பலவீனம், நம்ம மனசோட பலம். அதை ஈஸியா ஏமாத்தலாம், அதை ஈஸியா ஆசை காட்டலாம், அதை ஈஸியா அந்த அம்மா மாதிரி சக்கையா பிழியலாம். நைட்டு 1 மணிக்கு எனக்கு தூக்கம் வரல, என்ன பண்றது அப்படின்னா ஒரு 50 உக்கி போடு, ஒரு 25 தண்டால் எடு, ஒரு 25 சூரிய நமஸ்காரம் எடுன்னா அடுத்து அவன் தூக்கம் அந்த அந்த என்ன பண்ணா அடுத்து 1 மணிக்கு எந்திரிக்கவே மாட்டான். கொன்றுவான் நம்மளன்ட்டு, சர்வெண்ட் ஆயிடுவான். தூங்குறானா தூங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு கஷ்டப்படுத்துறோமே. அந்த அம்மா குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த மாதிரி பண்ணு.
அட்வின்னு ஒன்று ஆக்கிடலாம், ஹெல்த்தியாவே ஆக்கிடலாம், அவனை வந்து வழி கொண்டு வந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அதில் ஒட்டாமல் அதோடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டு அது படும் கதறல்கள், அது படும் வேதனைகள், அது படும் சுகத்தில் கொஞ்சம் கூட அதை கணக்குல எடுக்காம நான் சொல்றதுதான் அது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை அதை கொடுத்து அதுக்கு என்ன பண்ண வலிக்கு வருமோ அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தையோட பலம் என்ன பலவீனம் என்ன. அதே மாதிரி என் மனதின் என் புத்தியின் என் உடம்பின் பலம் என்ன பலவீனம் என்ன எனக்கு தெரியும். யோசிச்சு கரெக்டா அதுக்கு பண்ண வேண்டியதை பண்ணி வழிக்கு கொண்டு வந்து அவனை சேவகனாக மாற்றிவிட்டால் அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு மிக உயர்ந்த வலிமையான, அதே சமயம் வளைந்து கொடுக்கக்கூடிய, எல்லா விதத்திலும் சொடக்கு செகண்ட்ல நம் யானையை இயங்கக்கூடிய அருமையான ஒரு சேவகனாக நமக்கு இருந்து அதன் மூலியமாக நம்ம ஆனந்தத்தை அடையலாம். அப்படி இல்லாம அவனை மன்னனாக்கணும் கஷ்டம், இல்ல அவனை நண்பன் நினைச்சு உள்ள போனோம்னா துரோகியாகி காலி பண்ணிடுவான். அவனை எந்த அளவுக்கு சேவகனாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது, மனசுல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.